தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கொடா சித்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமதனம் கலியதேவம் காஞ்சிமந்தி யூடியூப் சேனல் பிரத்யேமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரியவா உத்தரவு இல்லாமல் போட்ட லீவு முடியாது. பெரியவா உத்தரவு இல்லாமல் போட்ட லீவு முடியாது. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க. தினமே உங்களுக்கு பாக்கியம் ஒன்று இருந்தால் இந்த சேனலை பார்க்க முடியும், அப்போ பாருங்கள். ஏன்னா இதில் வரக்கூடிய அனுபவங்கள்லாம் அந்த மாதிரி அனுபவங்களாக இருக்கிறதுனால இட்டுக்கட்டின அனுபவங்கள் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே நம்ம ஒரு அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை மட்டும்தான் நம்ம இன்டர்வியூவோ அந்த மாதிரி ஒரு புக்ஸ்லேருந்து எடுத்து சொல்கிறோம். அதனால் இந்த கேள்வி வழியாக வந்ததெல்லாம் எதுவும் சொல்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை வந்து பாலுமாமாவே சொல்லியிருக்கு, நேரடியாக சொன்ன அனுபவங்களை கச்சிமுதூர் கருணாமூர்த்தி அப்படின்னு ஒரு டைட்டிலில் சத்யகாமன் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரை வச்சுண்டு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒருத்தர் வந்து எழுதிய நிறைய அனுபவங்களை புஸ்தகமாக போட்டிருக்கார். அதில் இது வருது. மாபெரியோட ஒரு பக்தர் வந்து மெட்ராஸ்லேருந்து வந்தார். பெரியவாளை தரிசனம் பண்ணோன்னு வந்தார். வேலையில் இருக்க வருவர், ஜாபில் இருக்கும்போது 10 நாள் லீவ் போட்டு மடத்திலேயே தங்கியிருந்து பெரியவாளை தரிசனம் பார்க்கணும், அப்படி தரிசனம் பண்ணணுன்ற மாதிரி அவர் வேலையில் ஒரு ஆஃபீஸில் 10 நாள் லீவ் போட்டு வந்திருக்கார். பெரியவர்கிட்ட 10 நாள் லீவ் போட்டிருக்கேன், அதனால தான் வந்து பார்த்துட்டுருக்கேன்னு சொல்ல. ஆனால் தினமும் வந்து பார்க்குறாரு. அவர் அங்கேயே காஞ்சிபுரத்தில் எங்கே தங்கிண்டு அப்படி இப்படி வந்தாரா, தெரிஞ்சுவா வீட்டில் அப்படி இப்படின்னு தெரியல அதை பற்றி. ஆனால் வந்துட்டே இருந்தார். 10வது நாள் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருத்து. நாளைக்கு போய் ஆஃபீஸில் சேரணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துப்போம். இன்றைக்கி கிழமை போய் சேர்ந்தால் தானே ராத்திரி போனால் தான் காத்தால வந்து அவர் ஜாபுக்கு போக முடியும். அந்த 10வது நாள் வந்து கேட்குறாரு. ஏன்னா அப்போ அந்த இன்க்ளூடடாக இருக்கும் அந்த இது லீவு, அதோட சேர்த்து போட்டால் சில கம்பெனியில் அந்த லீவு நாள்லேயும் சேர்த்துட்டுருவாள். 10 நாள் லீவுன்னு போட்டு வந்திருக்கார். 10வது நாள் அன்றைக்கி முடியறது அவருக்கு. அவருக்கு உத்தரவு கேட்டார் கிளம்பணும் அப்படின்னு. பெரியவா கேட்டார், நீ ஏன் போகணுங்கிறியா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். எனக்கு ஆஃபீஸில் லீவு போட்டது முடிஞ்சுட்டு நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு அவர் பதில் சொன்னாராம். பெரியவா வந்து அதுக்கு பதில் எதுவும் சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரசாதத்தை அவருக்கு மற்ற பேருக்கு கொடுத்துட்டே இருக்கார். இவர் வந்து என்ன பண்ணிட்டார், ஒரு அனுமானம் பண்ணிட்டார். பெரியவா பிரசாதம் கொடுக்கலன்னாலும் கண்டிப்பாக போகணுமானா ஒரு பெரியவா வந்து ஒரு அக்கறையாக அதை உட்காந்துருக்கார். அப்படின்னா நீ போய்க்கோ அப்படின்னு இவரே ஃபில்லப் பண்ணிட்டார். அப்படி சொல்லலை பெரியவா. இவர் வந்து மற்ற பேருக்கு கொடுத்துருந்த போது அப்படியே போனார். அப்படியே அப்ஸ்கார்ட் ஆகிட்டார். வெளியில் வந்தார். உடனே மடத்துக்கு வெளியிலேயே ஒரு பஸ் இருந்தது, அதில் ஏறிண்டார். அங்கேருந்து காஞ்சிபுரம் போனார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சார். நேராக அவர் போயிட்டே இருந்தார். போகிற வழியில் என்ன ஆயிடுச்சுன்னா, வழியில் ஒரு இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டா. போராட்டக்காரெல்லாம் இருந்திருக்கா. அவள் வந்து கையில் கல் எடுத்து அடிக்கிறா, போட்டு பஸ்ஸு மேலே அடித்து அவள் வந்து இது பண்ணுறா. ஹிந்தி எதிர்ப்பு யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் அது வழக்கமாக பண்ணுறது. அந்த நேரத்தில் சீசனில் அது இது பண்ணுற மாதிரி. அப்போ இந்திய எதிர்ப்பு, மத்திய சர்க்காரை எதிர்த்து இந்திய திணிப்பு. இந்தியெல்லாம் ஒரு திணிப்பும் கிடையாது அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் சொல்லியிருக்கலாம், இப்போ அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அது அந்த வழக்கமாக நடக்கும். இதுபடி அது நடந்துட்டுருக்கு. பஸ் எடுத்து கல் எடுத்து அடித்து பஸ்ஸை நிறுத்தியாச்சு. இவருக்கு வேறு தலையில் அடிபட்டுருக்கு. அந்த கல் விழுந்துருக்கு தலை மேலே போல இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போனார். ஒரு ஃபஸ்ட் எய்டு ஒரு கட்டை போட்டுட்டார். பார்த்தாரு, இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னா பஸ்ஸு அதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸாக எடுத்து. பெரியவா அப்படி தானே ஒரு இது பண்ணுவார். பெரியவாளை மீறி அங்கே இது ஒன்றும் நடந்துடாது. அவர் பெரியவாளை ஏமாற்றிட்டு ஓடி போயிடலான்னு பார்த்தாரு. நடக்குமா, நீ போய் ஆகணுமா அப்படின்னு பெரியவா கேட்டாலே. அப்படியே தெரியுது நீ அங்கே போக முடியாது உனக்கு அப்படின்றது பெரியவா டிசைட் பண்ணிட்டார் போல இருக்குது. ஸோ அதனால தான் அந்த அங்கே நடக்கிறதுலாம் தெரியுமே. பெரியவாளுக்கு வந்து அங்கே லோகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் லோகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது என்னதுன்னு தெரியும்போது
இந்த இந்திய எதிர்ப்புக்காக கல் எடுத்து அடிக்க போகிறா, பஸ்ஸை நிறுத்த போகிறான்னு தெரியாமையே போகும். அதனால் கல் எடுத்து அடிச்சிருக்கா, பஸ்ஸில் இருக்கவாள்லாம் என்ன ஆனான்னு தெரியாது. ஆனால் இவரை தானே சொல்ல முடியும், இவர் தானே ஹீரோ இன்றைக்கி. அவர் மண்டையில் கல் விழுந்திருக்கு. இந்திய எதிர்ப்பு, இவர் என்ன இந்திய எதிர்ப்பு, ஆனால் இவர் பாவம் மாட்டின்ட்டார். பெரியவா சொன்னால் பேசாமல் தங்கியிருக்கணும். இப்போ அப்புறம் கேட்டிருக்கலாமே, கொஞ்சம் நேரம் தங்கி இருந்துட்டு அங்கேயே ஓரமாக பெரியவா கிட்ட எல்லாம் பெரியவா இந்த மாதிரி இருக்குன்னு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் பெரியவா அதுக்கு மேலே என்ன சொல்லியிருப்பார், அவருக்கு நடக்க போகிறதுன்னு தெரியும். அதை தள்ளி வைக்க மாட்டார். என்ன பண்ணுவார், நீ இருந்திருப்பா இன்றைக்கி, நாளைக்கு போய்க்கலான்னு இருப்பார். ஏன்னா நாளைக்கு இல்லை இந்திய எதிர்ப்பு இல்லைன்னு பெரியவாளுக்கு தெரியுமே. அப்படி அமுச்சு விட்ருப்பார். சேஃபாக போய் ஒரு கார்த்தால் கொஞ்சம் லேட்டாக கூட ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருக்கலாம். அது ஏதாவது ஒன்று அங்கே போய் அவரை சமாளிச்சிருக்கலாம், ஆஃபீஸில் போய் அவர் பாஸ்கிட்ட. ஆனால் இப்போ பெரியவாளை சமாளிக்கிறோம்னு நினச்சி அவர் நைஸாக அப்படி நழுவினா மாதிரி அப்படி போயிட்டார். பெரியவா ஏதோ அக்கறையில் தான் கேட்குறார், போய் தாங்கணுமா அப்படின்னு இழுத்த உடனே சரி பாவம் அக்கறையில் ஏதோ சொல்கிறார், அப்போ நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அவர் பிரசாதம்லாம் வாங்கலை, கிளம்பி வந்துட்டார். இப்போது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே ஒரு ஃபஸ்ட் எய்ட் போட்டுட்டு தலையில் கட்டெலாம் போட்டு திருப்பி வந்துட்டார். அதனால் அங்கேயே தங்கிட்டார். இன்றைக்கி ராத்திரி பெரியவா தான் தங்கி ஆகணுன்றதை இன்டெரக்டாக சொல்லியிருக்கார்ல, தங்கிட்டார். அடுத்த நாள் கடத்தல் எழுந்தார். குளிக்க கூட இல்லை. பெரியவா கூப்பிட்ருக்கார். இங்கே அவரு தான் தெரியுமே, இவர் அடிப்படும் இங்கே வருவார்னு தெரியாதா. பெரியவா கூப்பிட்ருக்கார். அவர் போனார். பெரியவா ஒன்றும் கேட்டுக்கல. சரி இப்போ கிளம்பு அப்படின்னு பெரியவா சொல்லி பரமேஸ்வரோட உத்தரவு வந்தது. அவருடைய உத்தரவு இல்லாமல் ஆஃபீஸில் ஒரு லீவ் போட்டுட்டோம், இன்றைக்கி முடிஞ்சுடுத்து, நாளையிலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது உத்தரால் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பெரியவா அடுத்த நாள் எப்போ அமிச்சாரும் சொல்லலை, லேட்டாக தான் போயிருப்பார். அன்றைக்கி அவர் போயிருக்க மாட்டார் இருக்கும் ஆஃபீஸ். ஏன்னா தலையில் கட்டு போனால் அங்கே போய் நான் வேலை செய்ய முடியும், வீட்டில் ஒன்றா போய் படுத்துட்டு இருக்கலாம். அதனால் மேபி அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்த நாள் போயிருப்பார். ஆனால் லீவு முடியல அவருக்கு. லீவு அவரோட இதுபடி முடிஞ்சுதுன்னாரு, பெரியவா அது முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதனால் பெரியவா உத்தரவு இல்லாமல் போட்ட லீவு முடியாது அப்படிங்கிறது தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.